புளிப்புத்தன்மை வந்துடும். ஏன்னா பச்சையாக அரைச்சி வைக்கணும் பார்த்தீங்களா, அந்த பீட்ரூட் வந்து புளிச்சு போயிடும். என்னோடய சேனல் நேம் ராஜசெல்வி. இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கே பாருங்கள். இந்த மாதிரி விதவிதமான சமையல் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். உப்புலாம் கட்டாக்காம பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்க்கும்போதே அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்கணும். அந்த பீட்ரூட் டேஸ்ட் மட்டும் கூடாது, இந்த தயிரோட புளிப்பு இருக்கணும். இந்த தயிர் நிறையா இழுக்கும், நம்ம நிறையா ஊற்றிட்டே இருக்கலாம். ஒரு கிளாஸ் நிறைய எடுத்து பார்த்தீங்களா, ஃபுல்லாக இழுத்துருச்சு. அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட் மாறி நமக்கு அந்த 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 புளிப்பு சுவை தயிரோட அந்த ஃப்ளேவரும் சேர்த்து நமக்கு கிடைக்கணும். அந்த பீட்ரூட் ஸ்மெல்லே நமக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட்டு கொண்டு வந்துடணும். தயிர் மிக்ஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்கும். ரொம்ப புளிப்பு தயிர் சேர்க்கக்கூடாது, அதை மெயினாக நினச்சிக்கணும். டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. தயிர் தான். ரெண்டே பீட்ரூட் தான், ஆனால் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா சாதத்தில் வந்து கொஞ்சமாக இது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். அப்படியே விரவி சாப்பிட்றலாம் சாப்பாட்டில். பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. மேலும் இதோட வீடியோக்களை அப்டேட் பண்ண பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். பீட்ரூட் பச்சடி